சாண்ட்விச் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி சாண்ட்விச் எப்படியாவது வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் சாண்ட்விச் ப்ரெட்டு அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெசிபி அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்டஃபிங் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸில் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சே சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கேபேஜ், கேப்சிகம், ஆனியன் குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நீங்கள் வீட்டில் இருக்க சாசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து மைனஸ் சேர்க்க மறந்துடாதீங்க. கூட வந்து சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து. ஸ்டஃபிங்க்கு மொசரேலா சீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த சீஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஸ்லைஸ்டு சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் இந்த சீஸ்க்கு மேலே வந்து ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பாயில்டு எக்ஸை கூட கிரேட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பன்னீர் வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றதா கூட இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.